3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். வீடுகளில் நூலகம் அமைத்து பிள்ளைகள் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை பெற்றோர் ஏற்படுத்த வேண்டும். தேசிய நூலக மாநாட்டில் அப்துல் கலாம் வலியுறுத்தல். இலங்கை அதிபர் ராஜபக்சே திருப்பதி கோவிலுக்கு வருவதற்கு நாம் தமிழர் கட்சியினர் கடும் எதிர்ப்பு. அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் கைது. கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பு. விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ளன ஸ்டார்கள், அழகு பொருள்கள். இனி விரிவான செய்திகள். வீடுகளில் நூலகம் அமைத்து படிக்கும் பழக்கத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் என பெற்றோருக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவை பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் மற்றும் புதுடெல்லி டெல்நெட் நிறுவனம் சார்பில் 17வது ஆண்டு தேசிய நூலக மாநாடு ஆனந்தாயின் ஓட்டலில் செவ்வாய்க்கிழமை துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. துவக்க நிகழ்ச்சியில் பிரெஞ்சு ஆய்வு நிறுவன தலைமை நூலகர் அனுரூபா நாயக் வரவேற்புரையாற்ற டெல்நெட் இயக்குனர் கால் முன்னிலை வகித்தார். பிரெஞ்சு ஆய்வு நிறுவன இயக்குனர் பியர் கிரேட் வாழ்த்துரை வழங்க இம்மாநாட்டை முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் துவக்கி வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், புத்தகங்கள் நல்ல அறிவை கொடுக்கும் என்றும் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை பெற்றோர் ஏற்படுத்திக் கொண்டால் பிள்ளைகளும் அதனை பின்பற்றும் என்றார். ஒவ்வொரு வீட்டிலும் தினமும் 1 மணி நேரம் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கலாம், இதனால் டிவி பார்க்கும் நேரம் குறைவதுடன் வீடுகளில் நூலகம் அமைக்க முன்வர வேண்டும் என்றும் இதன் மூலம் சிறந்த குடிமகனை, சிறந்த ஆசிரியரை, சிறந்த பொறியாளரை, சிறந்த மருத்துவரை, சிறந்த தலைவரை உருவாக்க முடியும் என்றார். இந்தியாவில் 800 மில்லியன் பேர் செல்போன் உபயோகப்படுத்துவதாக கூறிய அப்துல் கலாம், இந்தியா ஒரு மொபைல் நாடாக உருவாகிவிட்டதால் செல்போன் நூலகம் என்ற புதிய திட்டத்தை துவங்கி அதன் மூலம் புதிய புத்தகங்கள் மற்றும் பழைய புத்தகங்கள் குறித்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார். சமூக வலைத்தளங்கள் வேகமாக வளர்ந்து வருவதால் இதனை டெல்நெட் போன்ற நூலக அமைப்புகள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், தினம் தினம் லட்சக்கணக்கான புத்தகங்கள் வெளிவரும் நிலையில் அதில் உள்ள நல்ல கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள் மூலம் இளைஞர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என அப்துல் கலாம் யோசனை தெரிவித்தார். இம்மாநாட்டில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு கல்வி நிறுவனங்களிலிருந்தும் 350க்கும் மேற்பட்ட அறிஞர்களும் மாணவர்களும் பங்கேற்றுள்ளனர். மாநாட்டில் நூலக பயன்பாடு பற்றிய கண்காட்சியும் நடைபெறுகிறது. 64 years that book really very important book for me, but I'm happy the book says to me that okay, slow down your happiness, the book says. When I am sorrow, the book cheers me. Name of the book, Light from Many Lamps. Light from Many Lamps, the book was written 1950s, 40s, 50s. One lady Wilson wrote it. And she got a very many edition. That book really influenced my career, influenced my thinking. And then I was an ardent lover of books. Wherever I go, I purchase. What habit I got? Unless you purchase a book, you don't read. Free books I don't read. So always I purchase and read the books. So friends, with this introduction, I would like to greet my friend and director Lennart. He has got a membership of 5,000 members, I understand, throughout the country, abroad. And Dr. H.K. Cole. I used to say, I have met so far 18 million young fellows, boys and girls, below 20 years throughout the country. Last two decades. And all of them repeat with me whenever I go. It goes like this. Young fellows will repeat. Young fellows will repeat? Yes or no? You are not young. புதுவை அருகே உள்ள நாணமேடு பகுதி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டுமென வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
அட்டவணை இன மக்களின் நலன் காக்கும் துறையாக ஆதி திராவிட நலத்துறை செயல்பட வேண்டும். நாணமேடு பகுதி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மணவெளி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆதி திராவிட நலத்துறை அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் தேசிய குழு உறுப்பினர் கலைநாதன், அபிஷேகம், கீதநாதன் ஆகியோர் கண்டன உரையாற்ற இதில் தொகுதி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் திருப்பதி கோவிலுக்கு இலங்கை அதிபர் ராஜபக்சே வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் நேரு வீதியில் உள்ள திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதற்கு கொள்கை பரப்பு செயலாளர் கார்த்திகேயன் தலைமை தாங்க மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் வேல்சாமி, விஜயலட்சுமி, செழியன், இளங்கோவன் மற்றும் பலர் முன்னிலை வகித்தனர். போராட்டம் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து ஏற்பட்டதை தொடர்ந்து முற்றுகையில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இன்னும் 15 தினங்கள் உள்ள நிலையில் அதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டுள்ளதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மை விற்பனை விறுவிறுப்பு அடைந்துள்ளது. இயேசு பிறந்த தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படும் நிலையில் இதற்கான கொண்டாட்டங்கள் வெளிநாடுகளில் தற்போது துவங்கிவிட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 15 தினங்கள் உள்ள நிலையில் நேரு வீதி, மிஷன் வீதி போன்ற இடங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி பாலன் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் வீடுகளில் அமைக்கப்படும் குடில்களுக்கு தேவையான சொரூபங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், அலங்கார பொருட்கள் போன்றவையும் விற்பனைக்காக குவிந்துள்ளன. கிறிஸ்துமஸ்க்காக ஆடை அலங்கார பொருட்களை வாங்குவதில் மட்டும் கிறிஸ்தவர்கள் தற்போது அதிக ஆர்வம் காட்டி வருவதால் ஸ்டார் குடில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கிறிஸ்துமஸ்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்களில் பலர் ஈடுபட்டு வருவதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மைகள் விற்பனை விறுவிறுப்பு அடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு புதிய வரவாக உள்ளூரை சேர்ந்தவர்கள் பெரிய ரக ஸ்டார்களை தயாரித்து அதனை மிஷன் வீதியில் விற்பனை செய்து வருகின்றனர். இதேபோன்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் விற்பனை செல்போன்களின் ஆதிக்கத்தால் சரிந்துள்ளது. புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் சோனியா காந்தி பிறந்த நாளை ஒட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை காங்கிரஸ் பிரமுகர் ஜான்குமார் வழங்கினார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி காங்கிரஸ் சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜான்குமார் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் AKT ஆறுமுகம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கு ஜான்குமார் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார். விழாவினை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. மேலும் விழாவினை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் அன்னை சோனியா காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து 45 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமான பேனர் வைக்கப்பட்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் காங்கிரஸ் நிர்வாகிகள், நெல்லித்தோப்பு தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் திரு ஜான்குமார் நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரசுக்காக பணியாற்றி கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கு சோனியா காந்தியின் பிறந்த நாள் நினைவு பரிசாக ஆடை, அதாவது பேண்ட் ஷர்ட்டை வழங்கினார் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவினை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார். புதுவை அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவியருக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கூட்டுறவு சர்க்கரை ஆலை லிங்காரெட்டிப்பாளையம் பான்கோஸ் மேல்நிலைப் பள்ளியில் 2013-2014 ஆண்டு 9ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையால் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டியை புதுச்சேரி சட்டப்பேரவை துணைத் தலைவர் செல்வம் வழங்கினார். மேலும் இவ்விழாவில் தண்ணீர் சேகரிப்பும் பாதுகாப்பும் என்ற தலைப்பில் புதுச்சேரி மாநில அளவில் ஓவிய போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்று சாதனை புரிந்துள்ள தேசிய அளவில் பங்கு பெறும் மாணவி பாரதி மற்றும் ஆறுதல் பரிசு பெற்ற மாணவர் மதிவாணன், பயிற்சி அளித்த ஓவியர் ஆசிரியர் பாலச்சந்திரன் ஆகியோரை பாராட்டினார். மேலும் இவ்விழாவில் ஆலையின் பெருந்தலைவர் சூரன் என்கிற கிருஷ்ணசாமி, நிர்வாக குழு உறுப்பினர்கள் அரிபுத்திரி, ஞானசேகரன், ஆலையின் மேலாண் இயக்குனர் ராஜசேகர் மற்றும் தலைமை கரும்பு அதிகாரி தேவசிகாமணி வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தார்கள். தலைமை ஆசிரியர் சிவகங்கை வரவேற்றார். நல்லாசிரியர் ராமலிங்கம் நன்றி கூறினார். இதேபோல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயர்நிலைப்பள்ளி பெரியார் நகரில் இலவச சைக்கிளை சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், அதிகாரிகள் உடனிருந்தனர்.
மகசூல் பெற புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து 2 நாள் பயிற்சி. வேளாண் விரிவாக்க பணியாளர்கள் பங்கேற்பு. பள்ளிகளில் மாணவர்கள் இடமாற்றம். படிப்படியாக புனரமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் என பெற்றோர் தொடர் போராட்டங்கள். விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் அதிக மகசூல் குறித்து வேளாண் விரிவாக்க பணியாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பட்டு வேளாண் அறிவியல் நிலையத்தில் புதுச்சேரி அரசின் வேளாண் துறையை சார்ந்த 20 வேளாண் அதிகாரிகள் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப முகமையை சார்ந்த அலுவலர்களுக்கு 2 நாள் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தற்போது புதுவை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மணிலா பயிர் செய்ய ஏற்ற தருணமாகும். இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி வேளாண் அறிவியல் நிலையம் குஜராத் மாநிலத்தில் உள்ள அகில இந்திய மணிலா ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் நிதி உதவியுடன் மணிலா பயிரில் அதிக மகசூல் பெற புதிய தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பில் 2 நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இப்பயிற்சியின் துவக்க விழா வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் சுரேஷ் துவக்கி வைத்தார். இத்துவக்க விழாவில் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் மோகன் சவேரி பயிற்சியின் நன்மைகள் குறித்து உரையாற்றினார். புதுவை வேளாண் துறை கூடுதல் இயக்குனர் ரவி பிரகாசம் நோக்க உரையாற்றினார். இப்பயிற்சியை வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் நிபுணர் ரவி மற்றும் பூச்சியல் நிபுணர் கிருஷ்ணகுமார் மற்றும் நிலையத்தின் மற்ற விஞ்ஞானிகள் துணையோடு ஒருங்கிணைந்து நடத்த உள்ளனர். இப்பயிற்சியின் முதல் நாள் நடைபெறும் பயிற்சியில் பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் பயிற்சி கொடுத்தனர். 2ஆம் நாளில் பயிற்சியாளர்களை விருத்தாச்சலத்தில் உள்ள மண்டல மணிலா ஆராய்ச்சி நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அங்குள்ள விஞ்ஞானிகளிடம் பயிற்சி மற்றும் செயல் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. புதுவை கல்வித்துறையின் நிர்வாக சீர்கேடு காரணமாக மாணவ மாணவிகள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதை கண்டித்து பெற்றோர் தொடர் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். புதுவையில் இடிந்து விழும் நிலையில் உள்ள பான்சேனால் மற்றும் கல்வி கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் வேறு பள்ளிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த பள்ளிகளில் உள்ள கட்டிடங்களை படிப்படியாக புனரமைப்பு செய்வதுடன் மாணவ மாணவிகள் இடமாற்றம் செய்யக்கூடாது, பள்ளி கட்டிடங்களை சீரமைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்த போதும் நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும், பெற்றோர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து பான்சேனால் பள்ளி பெற்றோர் சங்கத்தினர் திங்கட்கிழமை முற்றுகையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஏற்கனவே படித்த பள்ளியிலேயே மாணவ மாணவியர் பயில கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள பெற்றோர் தொடர் போராட்டங்கள் நடத்த முடிவெடுத்துள்ளனர். சோனியா காந்தி பிறந்த நாளை ஒட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் காங்கிரசார் சிறப்பு பூஜைகள் நடத்தி கொண்டாடினர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர் முன்னிலையில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் 1000 பேருக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீல கங்காதரன், பாலாஜி, காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர்
விநாயகமூர்த்தி, பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், சிறப்பு அழைப்பாளர் சிவக்கொழுந்து, ஜான்குமார், INTUC தலைவர் ரவிச்சந்திரன், தொழில்துறை தலைவர் திருவேங்கடம், காங்கிரஸ் கட்சி செயலாளர்கள் தனுசு, கருணாநிதி, செந்தில்குமரன், சாம்ராஜ், முனுசாமி, மணவாளன், வாசுதேவன், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் அப்துல் ரகுமான், தங்கமணி, சிவசண்முகம், சிவாஜி உள்பட பலர் கலந்து கொண்டனர். சோனியா காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பிரம்மன் சிலை அருகில் மாநில துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, மாநில பொதுச் செயலாளர் ஜெயமூர்த்தி, அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி சிறப்புரையாற்றினார். மாநில தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், மாநில துணைத் தலைவர்கள் பாலாஜி, நீலகங்காதரன், தேவதாஸ், ராமச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, பெத்தப்பெருமாள், செயற்குழு உறுப்பினர் சிவக்கொழுந்து, மாநில செயலாளர்கள் ஆறுமுகம், ஜான்குமார், கருணாநிதி, தனுசு, மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, திருநாவுக்கரசு, வக்கீல் விநாயகமூர்த்தி, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் ஆனந்தன், கோவிந்து உள்பட மற்றும் பலர் பங்கேற்றனர். புதுவை மிஷன் வீதி ஜென்மராக்கினி அன்னை ஆலய பெருவிழாவை முன்னிட்டு நேற்று ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மிஷன் வீதி ஜென்மராக்கினி பேராலய 323ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நவநாட்களில் தினமும் காலை 5:15, 6:15க்கு திருப்பலியும், மாலையில் ஜெபமாலை, சிறிய தேர்பவனி, திருப்பலியும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆண்டு பெருவிழா நேற்று கொண்டாடப்பட்டது. காலை 8 மணிக்கு பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாலையில் வீதிகளில் ஆடம்பர தேர்பவனி நடந்தது. இதில் கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருவிழாவை ஒட்டி பங்கு வளாகத்தை சுற்றியுள்ள தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. ஏற்பாடுகளை பங்கு தந்தை அல்போன்ஸ் சந்தனம் தலைமையில் பங்கு மக்கள் செய்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளை வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் பனி பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
இன்றைய முதன்மை செய்திகள். வீடுகளில் நூலகம் அமைத்து பிள்ளைகள் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை பெற்றோர் ஏற்படுத்த வேண்டும். தேசிய நூலக மாநாட்டில் அப்துல் கலாம் வலியுறுத்தல். இலங்கை அதிபர் ராஜபக்சே திருப்பதி கோவிலுக்கு வருவதற்கு நாம் தமிழர் கட்சியினர் கடும் எதிர்ப்பு. அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் கைது. கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பு. விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ளன ஸ்டார்கள், அழகு பொருள்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.